கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். அது தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம். நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் நம்முடைய இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். 4ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது. நாம் மறுபடியும் 2ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 3 வசனங்களை நாம் வாசித்தோம். அதாவது 4 வசனங்கள். முதலாவதாக தீத்துக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் 5ஆம் வசனம், நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இந்த 3 பகுதிகளாக நாம் இந்த வசனத்தை வாசித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 வசனங்களிலே ஒரு வார்த்தை தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. பிரசன்னமாகுதல் என்கிறதான வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, நான் இந்த பிரசங்கத்துக்கு ஏற்றாற் போல இந்த வசனங்களை முன்னும் பின்னுமாக மாற்றி வைத்திருக்கிறேன். முதலாவதாக 3 விதமான பிரசன்னமாகுதலை இந்த 3 வசனங்களில் நம்ம பார்த்தோம். ஒன்று, தேவ கிருபையானது பிரசன்னமாகி. தீத்து 2:11 தேவ கிருபையானது அங்கே பிரசன்னமாகிறது. இரண்டாவதாக தீத்து 3ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்திலே தேவனுடைய அன்பும் தயவும் மனுஷர் மேல், அதான் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமாக, அங்க அந்த இடத்துல தயவும் அன்பும் பிரசன்னமாகிறது என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக 2ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதல். ஆகவே 3 விதமான பிரசன்னமாகுதலை குறித்து இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே சில வசனங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். தேவ கிருபையானது முதலாவது பிரசன்னமாகிறது. இரண்டாவது, தயவும் அன்பும் பிரசன்னமாகிறது. மூன்றாவது, இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையின் பிரசன்னமாகுதல் என்று 3 விதமான பிரசன்னத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பிரசன்னமாகுதல் என்ற வார்த்தை புதிய ஏற்பாடு நமக்கு கிரேக்க மொழியில தான் நமக்கு கிடைத்தது. கிரேக்க மொழியில மொழிபெயர்த்தார்கள். அதில் கிரேக்க மொழியில எபிஃபானியோ என்று சொல்லப்படுகிறார்கள். எபிஃபானியோ அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அதற்கு 3 விதமான விளக்கத்தை கிரேக்க மொழியிலிருந்து நாம் பார்க்கலாம். ஒன்று, ஒரு காரியத்தை
வெளிச்சத்திற்கு கொண்டு வருதல் அல்லது ஒரு ரகசியத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வருதல், அதுதான் அந்த பிரசன்னமாகுதல் என்கிறதான வார்த்தைக்கு கிரேக்க பதத்திலே சொல்லப்படுகிற காரியம். அதாவது இதுவரைக்கும் மறைவாக இருந்தது, இப்பொழுது அது வெளிச்சத்திற்கு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, இந்த எபிஃபானியோ என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் ஒரு நட்சத்திரம் ஜொலிக்கிறது போல. எப்படி ஒரு நட்சத்திரம் ஜொலிக்கிறது அப்படின்னா அது எல்லாருக்குமே அது வெளிச்சமாய் தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, ஒருவரை முகமுகமாக தரிசிப்பது அல்லது முழுமையாக ஒரு மனிதனை அறிந்து கொள்வது, வெளிப்படுத்துவது. இந்த மூன்று காரியங்களை தான் பிரசன்னமாகுதல் என்று வேதத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரசன்னமாகுதல்னா என்ன? ஒரு இதுவரைக்கும் மறைவாக இருந்த கண்ணுக்கு புலப்படாமல் இருந்த ஒன்று இப்போ வெளிச்சத்திற்கு வருகிறது, அதுதான் பிரசன்னமாகுதல். ரெண்டாவது, ஒரு நட்சத்திரம் வான சுடர்கள் ஜொலிப்பது போல ஒரு பிரகாசம், அதுதான் பிரசன்னமாகுதல். மூன்றாவது, ஒருவரை முழுமையாக அறிந்து கொள்ளுதல் அல்லது முகமுகமாக தரிசித்தல், இதுதான் முழுமையாக ஒருவரை வெளிப்படுத்துவது தான் பிரசன்னமாகுதல். இதற்கு இன்னொரு வார்த்தை வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பிரத்யட்சமாக. அல்லேலூயா. என்னது? பிரத்யட்சமாக. பிரசன்னமாகுதல் என்கிற வார்த்தை இன்னொரு வார்த்தையாக வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, அதுதான் பிரத்யட்சமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, பிரத்யட்சமாக என்று சொன்னால் என்ன? ஆவியிலே இல்லை, கற்பனையிலே அல்ல, நம்முடைய மாம்ச கண்களால் காண்கிற ஒரு விஷயம் தான் பிரத்யட்சம், இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த மூன்று பிரசன்னமாகுதலை குறித்து சில காரியங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, தேவ கிருபையானது பிரசன்னமாகிறதான். அது 2ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம், எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கு தேவனுடைய கிருபையானது என்னவா இருக்கிறான்? பிரத்யட்சமாகி இருக்கிறது, பிரசன்னமாகி இருக்கிறது, வெளியரங்கமாகி இருக்கிறது. ஒரு நட்சத்திரத்தை போல அது ஜொலிக்கிறது. அது ஒருவரை முழுமையாக நமக்கு காண்பிக்கிறது. எப்படி? ஒரு மனுஷனை ரட்சிப்பதற்கு தேவனுடைய கிருபை பிரத்யட்சமாய் தெரிகிறது, நம்முடைய கண்களுக்கு தெரிகிறதுனா என்ன அர்த்தம்? அந்த கிருபைனா என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் அதை குறித்து தெளிவாய் சொல்லுகிறார். அந்த கிருபையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏனென்று சொன்னால் அவர் வார்த்தையா இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவரை கண்ணார கண்டோமே என்றெல்லாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, கிருபையின் பிரத்யட்சம் என்று சொன்னால், கிருபை பிரத்யட்சமாகிறது, கிருபை பிரசன்னமாகிறது என்று சொன்னால், அதுதான் பிரியமானவர்களே எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அருளும்படி தன்னை முழுமையாக வெளிப்படுத்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அது காண்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் பிரியமானவர்களே கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். கிருபையும் சத்தியமும் அவர் மூலமாகத்தான் உண்டாயிருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். அப்படி இருந்த நம்மை ரட்சிக்கும்படியாக அந்த கிருபையானது நமக்குள்ளே பிரசன்னமாகி இருக்கிறது. அல்லேலூயா. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் இருக்கிற மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே மனிதன் பாவத்தோடு பிறக்கிறான். பாவம் பிறந்து போய் அவன் பாவத்தை செய்ய வேண்டியதில்லை. மனிதன் பிறக்கும் பொழுதே அவனோடு கூட சேர்ந்து
பாவமும் பிறக்கிறது. அதனால்தான் தாவீது இப்படி பாடுறாரு, துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். ஆகவே மனுஷன் பிறக்கும் பொழுதே பாவமும் மரணமும் அவனோடு கூட சேர்ந்தே பிறக்கிறது. ஆகவே புதுசா போய் மனிதன் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பிறக்கும் பொழுதே அவன் பாவ பிறப்பாக அவன் பிறந்து விடுகிறான். அதனால அந்த பாவம் அவனோடு கூட இருக்கிறதுனால அதுதான் இந்த பிறக்கும் பொழுது மனிதனோடு இருக்கிற பாவத்துக்கு பேர் ஜென்ம பாவம்னு பேர். அது வளர்ந்து வளர்ந்து அவன் கிரியைகளிலே அது வெளிப்படும் பொழுது அந்த கிரியைகளிலே வெளிப்படுகிற பாவத்திற்கு கர்ம பாவம்னு பேர். மனுஷன் செய்கிறதுனால வர்ற பாவத்தினுடைய விளைவு கர்மா அப்படி சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட பாவ பிறப்பா இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் ரட்சிக்கப்பட வேண்டும், அவன் மனம் திரும்ப வேண்டும். அந்த ரட்சிப்பை அருளும்படித்தான் இந்த கிருபையானது பிரசன்னமாகி இருக்கிறது. எப்படி அது பிரசன்னமானது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆகவே இன்றைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தினுடைய பெயர் என்ன தெரியுங்களா? கிருபையின் காலம். தேவனுடைய கிருபையினால நாம் நின்று கொண்டிருக்கிறோம், நாம் பேசி கொண்டிருக்கிறோம், நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம், ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இது பெரிய ஒரு கிருபை. ஆலயத்தில் மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ளே ஒருத்தன் போகணும்னு சொன்னா அது பழைய ஏற்பாட்டு நாட்களில் எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம். ஆனால் இன்று எல்லாரும் தேவ சமூகத்தில் வந்து பிரதானமான இடத்துல நின்று எல்லாமே செய்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். எல்லாத்துக்கெல்லாம் காரணம் என்ன? கிருபை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, கிருபை பிரத்யட்சமாக இருக்கிறது, கிருபை பிரசன்னமாக இருக்கிறது. ஆகவே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தின் பேரில் தாமதம் கொள்ளாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அதுதான் கிருபை. பிரியமானவர்களே, அதுதான் கிருபையின் காலம், அதுதான் கிருபையின் வாசல். இன்றைக்கு கிருபையின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையின் காலத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ரட்சிப்பு எப்படி உண்டாகும்? ரட்சிப்பு எப்படி உண்டாகும்? இந்த கிருபையாய் வெளிப்பட்டிருக்கிற இயேசுவை இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். அதன் பிறகு வாயினால் என்ன செய்யணும்? அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயினால் நீ அறிக்கை செய்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆகவே கிருபையினாலே மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும். இது உங்களால் உண்டானது அல்ல. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவுனா என்ன? அதுதான் கிருபை. கிருபை என்றது என்ன அர்த்தம்? தேவனுடைய இலவச ஈவுகள் என்பதுதான் கிருபை. அல்லேலூயா. கடந்த நாட்களில் அதிகாலை ஜெபத்தில் கிட்டத்தட்ட 3-4 மாதம் அந்த கிருபை குறித்து நான் வரும்போது என்னோட பொசிஷனில் நாம் அதை தியானித்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கிருபைனா என்ன? தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. இப்போ தாவீதுக்கு என்னென்ன கிருபை கிடைச்சது என்பதை நான் பார்த்துட்டு இருக்கோம். நான் இன்னும் 2 நாளில் அதை முடிச்சிருவேன். அதை முடிச்சுட்டு அடுத்தது சாலமோனை குறித்து நம்ம சில காரியங்களை பார்க்கலாம். ஆன்லைன் ப்ரேயரில் வர்றவங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். வெளியில் இருக்கிற சபையார் எல்லாம் வந்து அதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு இன்னும் நம்மளோட கூட சபையோடு கூட அவங்க ஐக்கியம் கொள்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அல்லேலூயா. உம்முடைய கிருபை இல்லாம நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. பிரியமானவர்களே, அந்த கிருபை தான் இப்போது நமக்கு பிரசன்னமாகி இருக்கிறது. இரண்டாவதாக தீர்த்து 3ஆம் அதிகாரம் 4, 5 வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய
தயவும், தேவனுடைய தயவும், மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இரண்டாவது பிரசன்னமாகுதல் தேவனுடைய தயவும் தேவனுடைய அன்பும். ஹல்லேலூயா. இதை தான் நம்ம ஏற்கனவே அந்த வசனத்தோட பார்த்துட்டோம். கிருபையின் பிரசன்னமாகுதல் போதே அதுலயே தயவு வந்துருச்சு. கிருபைன்றதுக்கு என்னங்க? தயவும் கிருபை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த இடத்தோடு நான் சேர்த்து சில காரியங்களை சொல்ல வேண்டும். அந்த தேவ தயவினால ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்கணும்? அந்த தேவனுடைய இரக்கத்தினால ரட்சிக்கப்படும் போது நாம் என்ன நடக்கணும்? தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அன்பு நம்மேல் வரும் பொழுது பிரியமானவர்களே நமக்குள்ளே என்ன நடக்கணும்? இந்த மூன்று காரியம். ஒன்று, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய தயவு, மனுஷர் மேல் அன்பு. அது மாத்திரமல்ல, அந்த அந்த இந்த ரெண்டு காரியத்துக்கும் இன்னொரு வார்த்தையை நான் சேர்த்து சொல்றேன். அதுதான் தேவனுடைய இரக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவு, மனுஷர் மேலுள்ள அன்பு பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின்படி அல்ல, நம்மை அவர் அப்படி ரட்சியாமல் தம்முடைய இரக்கத்தின்படியே. சோ இங்க பிரசன்னமாகும் போது மூன்று காரியம். ஒன்று, தயவு பிரசன்னமாகிறது. ரெண்டாவது, அன்பு பிரசன்னமாகிறது. மூன்றாவது, இரக்கமும் பிரசன்னமாகிறது. இதுவும் ஒரு அர்த்தத்தில் இது கிருபையை போல இருந்தாலும் இதோடு கூட சம்பந்தப்பட்ட ரெண்டு காரியம் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஒன்று, மறு ஜென்ம முழுக்கு. இரண்டாவது, பரிசுத்த ஆவியின் புதிதாக்கப்படுதல். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாள், பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட நாள் என்பதற்காக இந்த செய்தியை நான் இப்படி தியானித்திருக்கிறேன். இரவு முழுவதும் சுமார் 4 மணி வரைக்கும் ஜபத்தோட இந்த வார்த்தைகளை தியானம் பண்ணி கொண்டு எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. பிரியமானவர்களே, சேஷ்டபுத்திரன் தான் பேசணும். அதை போன வாரமே பேசினேன். அடுத்த 2 பாயிண்ட் தான். அது என்னைக்காவது ஒரு உபவாச ஜபத்தில் நான் சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய கிருபை பிரசன்னமாகும் பொழுது, இந்த இடத்துல தேவனுடைய தயவு, அன்பு, இரக்கம் பிரசன்னமாகும் பொழுது அந்த இடத்துல 2 காரியம் நடைபெறுகிறது. ஒன்று, மறு ஜென்ம முழுக்கு. அதுதான் மூழ்கி ஞானஸ்நானம் பெறுகிற ஒரு அனுபவத்தை அது காண்பிக்கிறது. ஒருவன் மன திரும்பினால், தேவனுடைய தயவுனால ஒருத்தன் மன திரும்பினா அவன் மறு ஜென்ம முழுக்கு என்று சொல்லப்படுகிற முழுகி எடுக்கிற ஞானஸ்நானத்திற்கு தன்னை என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞானஸ்நானத்தை குறித்து நாம் அநேக காரியங்களை பேசலாம். ஆனால் சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஞானஸ்நானம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கிற அல்லது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெறுகிறோம். வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே, அருமையானவர்களே, தேவனுடைய அன்பு, தயவு, இரக்கம், கிருபை பிரசன்னமாகும் பொழுது நாம் மறுஜென்ம முழுக்கு என்கிற முழுகி எடுக்கிற ஞானஸ்நானத்திற்குள்ளே நாம் நம்மை ஒப்புவிக்க வேண்டும். அந்த ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்தால் மாத்திரமே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே அவன் பிரவேசிக்க முடியாது. இதுதான் உண்மையான ஞானஸ்நானத்தினுடைய அடையாளம். மகேந்திரன், கவனிக்கிறீங்களா? ஞானஸ்நானம்னா என்ன? ஞானஸ்நானம் போய் ஏதோ எல்லாரும் எடுக்கிறாங்க, நானும் போய் எடுக்கிறேன்னு எடுத்துட்டு வந்து அப்புறம் சபைக்கும் வராம, அப்புறம் ஊழியத்துக்கும் வராம, நீங்க கிறிஸ்துக்குள்ளே இல்லாம நீங்க போய் உலகத்தாரை விட ரொம்ப மோசமா ஜீவிச்சு, மகேந்திரன் சொல்றேன்னு நினைக்காதீங்க. எல்லாரையும் தான் சொல்றேன். ஞானஸ்நானம் எடுத்த எல்லாரையும் தான் சொல்றேன். ஒரு ஆள் ஞானஸ்நானம் எடுத்து ஒரு 6 மாதம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இதே தெருவில் சுத்தினார், பரிசுத்தவான் ஆகிட்டாரு. 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 2 கையில் 2 பாட்டில் வச்சு சுத்தின்னு வர்றாரு, தடுமான்னு வர்றாரு. அந்த மறுஜென்ம முழுக்கினால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக எடுக்கக்கூடாது, ஏதோ ஒரு லாபகரமான நோக்கத்துக்கு எடுக்கக்கூடாது. சிலர் கல்யாணத்துக்கு ஞானஸ்நானம், இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது. நோ. என்னடா இவர் எப்போ பார்த்தாலும் சபைக்கு சொல்லாதீங்க, சத்தியத்தை சொல்கிறேன். நீ நிறைய பேர் அப்படி தான் வராங்க. சபைக்கு வர்றது எதுக்கு? கல்யாணம் பண்ணணும், அதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு ஆளே என்ன செய்ய முடியாது,
பார்க்க முடியாது. நிறைய கேஸ் இங்கேயே நடந்துட்டு இருக்கு. இனிமே அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அல்லேலூயா. யார் சொன்னாலும் சரி, சபையில் வந்து இங்கே இந்த தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு, தேவனுடைய கிருபையின் பிரசன்னமாகுதலை பெற்றுக்கொண்டு, அடுத்தது தேவனுடைய தயவு இரக்கம் அன்பை ருசி பார்த்து அதனூடாக மறு ஜென்ம முழுக்குக்கு வரணும். வேலைக்காக ஞானசானம், மாப்பிள்ளைக்காக ஞானசானம், பொண்ணுக்காக ஞானசானம். சில ஆளுங்களாம் சுடுகாட்டுக்கு ஞானசானம் எடுக்கிறாங்க. செத்தா எடுத்துமா என்ன செஞ்சிருவாங்க? என்ன உங்கள் சபையில் சுடுகாடு இருக்கா அப்படிலாம் கேட்குறவங்க இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நாங்கள் சாக போகிறவங்க கிடையாது. அல்லேலூயா. நாங்கள் சாக போகிறவங்க கிடையாது. நாங்கள் கிறிஸ்துவின் வருகையில் என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதை விசுவாசமாக அறிக்கை செய்யுங்க. எங்கள் அப்பா காலத்துலேருந்து அதை தான் அறிக்கை செஞ்சுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு சுடுகாடு இருக்கா, உங்களுக்கு கல்யாண மண்டபம் இருக்கா? நாங்கள் கல்யாணம் பண்ணி வாழ்கிறதுக்கு சபைக்கு வரல. அவருடைய அன்பையும் அவருடைய தயவையும் அவருடைய இரக்கத்தையும் ருசி பார்த்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அநேகர் என்ன செய்கிறாங்க? இந்த மறுஜென்ம முழுக்குக்கு என்ன செய்யறதில்ல, ஒப்பு கொடுக்கறதில்ல. உலக பிரகாரமான காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. நான் இப்போ நீங்கள் மனம் திரும்பினீங்களோ இல்லையோ, நான் மனம் திரும்பிட்டேன். இனிமே சபையில் இந்த கிருபையும் சத்தியத்தையும் அறிந்தவர்களாகி இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசித்து உண்மையா அந்த தேவனுடைய அன்பும் தயவையும் காருண்யத்தையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டவங்க மறுஜென்ம முழுக்குக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். சும்மா இப்போ பாஸ்டர் ஒரு பொண்ணு பார்த்தாச்சு, அடுத்தது ஒரு 3 மாதம் சபைக்கு வந்தால் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், நான் வர முடியாது சொல்லிட்டேன். அல்லேலூயா. நீங்கள் அப்புறமா போவீங்க, கல்யாணம் பண்ணின்னு ஜோடியாக போவீங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாங்கள் பார்த்துட்டு இருக்கணும் இல்லை? நோ, நீங்கள் வேற எங்கேயாவது பாருங்கள். அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் வாங்க, எக்கேடு கட்டி எங்கே வேணாலும் போங்க, சபைக்கு வாங்க, அட்டனன்ஸை போட்டு போங்கன்னு சொல்கிறதுக்கு நிறைய சபைகள் இருக்குது, அங்கே போங்க. இங்கே அப்படி கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறு ஜென்ம முழுக்குனா அதுதான் தேவனுடைய அன்பு, தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கத்தை ருசி பார்த்தவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க. நாம செய்த நீதியின் கிரியின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் அவருடைய இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த மறு ஜென்ம முழுக்கு எதற்காக? உனக்கு வேலைக்காக, உனக்கு கல்யாணத்துக்காக, உனக்கு சுடுகாட்டுக்காக அல்ல. நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும், அதற்காகத்தான் இந்த மறுஜென்ம முழுக்கு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ரோமர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த மறுஜென்ம முழுக்கு பாவ சுபாவத்திற்கு மரிக்கிற ஒரு அனுபவமாக அது காணப்படுகிறது. வாசியுங்கள், ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனம். பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக. அம்மா, எதுக்கு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்க? தேவனுடைய கிருபை, இரக்கம், தயவு, அன்பு பிரசன்னமாகி இருக்கிறது. அதனால நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால உங்களுக்கு ஒரு மறுஜென்ம முழுக்கு. ஒன்று, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது, பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் மரணத்தை தரித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரு. அந்த அடக்கம் பண்ணப்படுதலுக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோம். அதுதான் ஞானஸ்நானம். தண்ணீர்ல மூழ்குதல் என்பது என்ன காண்பிக்கிறது? எதை காண்பிக்கிறது? அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிற அனுபவத்தை அது காண்பிக்கிறது. அதாவது பாவ சுபாவத்திற்கு மரித்த ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக. அல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானம் என்பது என்னங்க? நம்பர் 1, ஞானஸ்நானம் நீங்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு தேவன் கொடுத்த ஒரு வழி, அதை நாம் நிறைவேற்ற வேண்டிய நீதி. 2வது, பாவ சுபாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு அனுபவத்தை அது காண்பிக்கிறது. 3வது, அதே 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் 5ஆம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா அந்த காரியங்கள் பூரணமாய் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும். 4, 5, 6 வாசியுங்கள். அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும்
ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டு முடிஞ்சிச்சு. தேவனுடைய அன்பும் தயவும் கிருபையும் இரக்கமும் பிரசன்னமாகும் போது நம்ம பாவ சுபாவத்திற்கு மறித்து இயேசுவின் மரணத்தோடு கூட இணைக்கப்பட்டு, அடுத்தது ஞானஸ்தானமானது அவருடைய அடக்கம் பண்ணப்படுதலோட சம்பந்தப்பட்டு முடிஞ்சிச்சு. அவரோட என்ன செஞ்சிட்டோம்? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறையுண்டேன், இனி நான் அல்லன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இதுதான் உண்மையான ஞானஸ்தானமா இருக்கிறது. உங்களுக்கு வித்தியாசமா தெரியலாம், புரிய வேண்டியவங்களுக்கு புரிய, அதனால தான் இப்படி பேசுறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே 6ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ரோமர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம், பாவத்துக்கு மரித்த நாம். 3வது வசனம், 7ஆம் வசனம், 9வது வசனம், மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படின்னா என்னங்க? இந்த ஞானஸ்தானம் நான் எதுக்கு வாசித்த வசனத்தை திரும்ப திரும்ப வாசித்து ஒரு கோர்வையான எடுத்துன்னு வரேன்னா, ஒன்று மறுஜென்ம முழுக்கு அப்படி சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறோம். 2வது அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுறோம். 3வது அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுறோம். 4வது அந்த ஞானஸ்தானம் நம்மை அவரோடு கூட உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அது ஒரு ஜெய ஜீவியத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. நீ ஞானஸ்தானத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார், நீ அந்த சாயலிலே மரித்து அடக்கம் பண்ணப்படுவாயானால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களையும் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு ஜெய ஜீவியத்தின் ஒரு ஆரம்பமாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, ஞானஸ்தானம் என்பது திருமுழுக்கு, மறுஜென்ம முழுக்கு. மார்க் 16ஆம் அதிகாரம் 16வது வசனமும், யாத்ராகமம் 14-13 வசனமோ, மார்க் 16-16 ஒருவர் வாசிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்களை கொண்டாங்க தீர்க்கப்படுவான். இப்போ யாத்ராகமம் 14-13 வாசிங்க. இது ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். யாத்ராகமம் 14-13. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 2 வசனத்துக்குமான அர்த்தம் என்னவென்றால், இந்த ஞானஸ்தானத்தினோடே நீங்கள் கடந்து வரும் பொழுது உங்களை பின்தொடர்ந்து வருகிற எல்லா வல்லமைகளும் அடிக்கப்படுகிறது. கர்த்தர் உங்களை என்ன செய்கிறாரு? மீட்டெடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் 14-13 நான் சொன்னேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இனி நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி நீ காண்பதில்லை, காண மாட்டீர்கள், இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இது என்ன? இது எல்லாரும் அந்த ஞானஸ்தானத்தினுடைய செங்கடலின் கரையை கடந்து போகிறார்கள். செங்கடலின் கரைக்கு வருவது எதை காண்பிக்கிறது? மோசேக்குள்ளாக எல்லாரும், மேகத்திற்குள்ளாக எல்லாரும் என்ன செய்தாங்க? ஞானஸ்தானம் பெற்றார்கள். அதுதானே புதிய ஏற்பாட்டினுடைய வியாக்கியானம். செங்கடல்ல கடந்து போனது எதை காண்பிக்கிறது? ஞானஸ்தானத்தை காண்பிக்கிறது. மோசேயின் நாட்களில் நடந்த அந்த சம்பவம் அது ஞானஸ்தானம். கடலுக்குள்ளாக, மேகத்திற்குள்ளாக, மோசேக்குள்ளாக எல்லாரும் ஞானஸ்தானம் பெற பண்ணப்பட்டார்கள். அந்த ஞானஸ்தானத்தினுடைய அடையாளம் என்ன? அவர்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தின் சகல வல்லமைகளும் அழிக்கப்பட்டது. அதைத்தான் நம்ம மார்க் 16-16 வாசிக்கிறோம். நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றால் ரட்சிக்கப்படுவீர்கள், உங்களை பின்தொடர்ந்து வருகிற எல்லா எகிப்திய வல்லமைகளும் அழிக்கப்படும், உங்களை பின்தொடர்ந்து வருகிற சகல சத்துருவின் வல்லமைகளும் நிர்மூலமாக்கப்படும். அதுதான் மறுஜென்ம முழுக்கினுடைய பிரதானமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அங்கே பரிசுத்த ஆவியின்
அபிஷேகத்தை பெறுவதற்கு ஆயத்தமாக்கக்கூடிய முதல் படி இந்த ஞானஸ்நானம். வாசிங்க. மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். ஞானஸ்நானம் பெற்ற ஆட்கள்ல நீங்க பரிசுத்தாவின் வரத்தை பெறதே இல்லை. பரிசுத்தாவி ஒன்று ஒன்று என்று நாங்கள் கேள்விப்படவே இல்லைன்னு சொன்னாங்க பாரு ஒரு கூட்டம். அந்த மாதிரி கூட்டத்தில் நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க. ஞானஸ்நானம் முன்னாடிலாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்வாங்க? அழுது உபவாசம் பண்ணி 21 நாள் 40 நாள் எல்லாம் உபவாசம் பண்ணுவாங்க. பரிசுத்தாவியினுடைய வரம், அந்த வரம், பரிசுத்தாவியின் வரம் என்ன? அந்நிய பாஷை பேசுதல். அந்நிய பாஷை என்பது பரிசுத்தாவி இல்லை, போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதனுடைய அடையாளமாக அந்நிய பாஷை கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதற்கு வரமாக பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொண்டதனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதனுடைய அடையாளமாக அந்நிய பாஷை வரமாகவும் அந்நிய பாஷை என்ன செய்து கொடுக்கப்படுது. அந்நிய பாஷை வரங்களில் சொல்லப்பட்டுகிறது, பற்பல பாஷைகளை பேசுதல். அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் பெற்றா வரமாகவும் அந்நிய பாஷை இருக்கு, அடையாளமாகவும் அந்நிய பாஷை இருக்கு. அதனால நல்லா அந்நிய பாஷைகளை பேசி அபிஷேகம் பெற்றவங்க நல்லா கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும். புரியலையா? அல்லேலூயா. நீங்க என்ன பார்க்கறத பார்த்தா பரிசுத்தாவி உண்டு நாங்கள் கேள்விப்படவே இல்லையா பாஸ்டர்? சும்மா அப்படியே வந்துட்டு போறது, கடமைக்கு வந்துட்டு போறது. ஞானஸ்நானம் பெற்றா பரிசுத்தாவின் அபிஷேகம். சிலருக்கு ஞானஸ்நானத்துக்கு முன்பதாகவே அந்த அபிஷேகத்தை தேவன் கொடுக்கிறார். அந்நிய பாஷைகளை பேசி துதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க உடனடியாக ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து மறுஜென்ம முழுக்குக்கு நேராக கடந்து வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுவதற்கு ஆயத்தமாக்கக்கூடிய முதல் படி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம். இந்த மறுஜென்ம முழுக்கு அவருடைய வருகையிலே நாம் உயிர்த்தெழுவதற்கு, அவருடைய வருகையிலே நாம் உயிர் தேடுவதற்கு அது ஒரு முன் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். ரோமர் 6:5. ரோமர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருந்தால் இப்போ வரும் பொழுது நாம் உயிர் தெழணும். அப்படி சொன்னால் நாம் என்ன செய்யணும்? அந்த திருமுழுக்குக்கு நேராக கடந்து வரணும். அந்த திருமுழுக்கு தான் மறுஜென்ம முழுக்கு. இதுக்கு என்ன காரணமாக இருக்குதுன்னா அவருடைய தயவும் அன்பும் இரக்கமும் பிரசன்னமாகுதுனால நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? அந்த மறுஜென்ம முழுக்குக்கு வந்திருக்கிறோம். புரியுதுங்களா? அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் சரியாக விளங்கி கொள்ளுங்க. ரெண்டாவது, அவருடைய தயவும் அன்பும் இரக்கமும் பிரசன்னமாகுச்சுன்னா ரெண்டாவது பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று மறுஜென்ம முழுக்கு, ரெண்டாவது பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல். அப்படின்னா என்னங்க? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு காரியம். பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதல் அப்படின்னா அதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை. லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 10, 11, 12, 13 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த பரிசுத்த ஆவியை நாம் எப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும்? வேண்டிக் கொள்ளும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. பரமபிதாவானவர் தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அன்பு, தயவு, இரக்கம் பிரசன்னமாகும் பொழுது ஒன்று மறுஜென்ம முழுக்கு, இரண்டாவது பரிசுத்த ஆவியின் புதிதாக்கப்படுகிற ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலே நம்மை அவர் ரட்சிக்கிற ஒரு உன்னத அனுபவம். இந்த பரிசுத்த ஆவி, அதுதான் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால்
முதலாவது நாம் வேண்டிக் கொள்ளுகிறவர்களாக, நாம் கேட்கிறவர்களாக, நாம் தேடுகிறவர்களாக, நாம் காத்திருக்கிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாள், பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட ஒரு நாள் என்று சொல்லி உலகமே இன்றைக்கு செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது நமக்கு ஒரு வாஞ்சை வேண்டும். நாம முதலாவது அதை கேட்க வேண்டும். இங்க சபையில வாழ்வி பிள்ளைகளை சொல்றோம், நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி அபிஷேகத்தை பற்றி ஜெபம் பண்ணுங்கன்னா ஒருத்தரும் அதை குறித்து கேர் பண்ற மாதிரி தெரியல. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நிலைத்து நிற்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், அவருடைய ஒத்தாசை நமக்கு தேவை. பிரியமானவர்களே, அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1 அதிகாரம் 5வது வசனத்திலே இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் செய்த காரியம் என்ன? அவர்கள் காத்திருந்தார்கள். வாசிங்க. பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? பண்டிகைகள்ல நம்ம பார்த்தோமே, டோக்கன் அட்வான்ஸ், அதுதான் பிதாவினுடைய வாக்குத்தத்தம். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யணும்? எருசலேம்ல போயிட்டு காத்திருக்கணும். அப்போஸ்தலர் 19:6 அப்போஸ்தலர்கள் தலையின் மீது கரங்களை வைத்த போது எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். வாசியுங்கள். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள். ஒன்று வேண்டிக் கொள்ளணும், ரெண்டாவது காத்திருந்து ஜெபிக்கணும். காத்திருக்கிற ஒரு அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அவங்க காத்திருந்தார்கள். அடுத்தது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கரத்தை வைக்கும் போது எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரம்பி அந்நிய பாஷைகளை என்ன செய்தாங்க? பேச ஆரம்பித்தாங்க. அதனால தான் ஒவ்வொரு கம்யூனியன்ல இறங்கி வந்து ஒவ்வொருத்தர் தலையில கையை வச்சு ஜெபம் பண்றது எதுக்காக? இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், இந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட உடனே அந்நிய பாஷைகளை பேச என்ன செய்யணும்? தொடங்கணும். பிரியமானவர்களே, அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10 அதிகாரம் 44வது வசனமும் 11வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா இங்க பரிசுத்த ஆவி எப்படி வந்தது? வசனத்தை கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே அபிஷேகம் அவர்கள் மேல் இறங்கினதா? இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அடுத்தது வாசிங்க 11:15. எப்படி இருக்கு பாருங்க. அவன் தலையின் மேல கை வைத்தான். அது மாத்திரமல்ல, அங்க ஊழியக்காரன் பிரசங்கித்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போதே ஒரு அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். இது இப்படி பேசிட்டே போனா இன்னும் அபிஷேகத்தை குறித்து நிறைய பேசலாம். ஒன்று, தேவனுடைய கிருபை பிரசன்னமாச்சு, நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவது, தேவனுடைய தயவு, இரக்கம், தேவனுடைய அன்பு அது பிரசன்னமாகும் போது அது நம்மை மறுஜென்ம முழுக்குக்கு நேராக நடத்திடுது. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலுக்கு நேராக நம்மை நடத்துகிறது. மூன்றாவதாக, நம்ம தீத்து 2 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு அது போதிக்கிறது. நாம நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம், மகா தேவன் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் மகிமையோடு கூட பிரசன்னமாக போகிறார். அதுதான் மூன்றாவது, மகிமையின் பிரசன்னம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் பல இடங்களில் அவருடைய நிருபங்களில் பயன்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதல். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னமாகுதல் என்று அவர் சொல்லுகிறார். வாசியுங்கள். கொஞ்சம் சத்தமா வாசி. அவருடைய பிரசன்னமாகுதல். 8வது வசனத்தை வாசியுங்கள்.
அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ மூன்றாவது பிரசன்னமாகுதல் இயேசு கிறிஸ்து மகிமையின் பிரசன்னமாகுதலை அது காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தினவராக பிரசன்னமாகுவார். பிரசன்னமாகுதல்னா என்ன அர்த்தம்? ஒரு மறைந்திருக்கிற விஷயத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருதல், ஒரு நட்சத்திரத்தை போல பிரகாசித்து ஜொலிக்கிற ஒரு அனுபவம். மூன்றாவது, ஒருவரை முகமுகமாய் சந்திக்கிற, ஒருவரை முழுவதுமாய் நாம் தரிசிக்கிற ஒரு அனுபவம். இதுதான் பிரசன்னமாகுதல். அதில் கிருபை பிரசன்னமாகும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ரெண்டாவது, தேவனுடைய தயவு, இரக்கம், அன்பு பிரசன்னமாகும் பொழுது நம்ம மறுஜென்ம முழுக்கு என்கிற ஞானஸ்தானத்திற்கும் பரிசுத்தமாக்குதல், பரிசுத்தாவியினுடைய பரிசுத்தமாக்குதல் என்கிறதான அபிஷேகம் பண்ணப்படுகிற வாழ்க்கைக்கு நேராக அந்த பிரசன்னமாகுதல் நம்மை நடத்துகிறது. மூன்றாவது, இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தினவராக அவர் இரண்டாவது முறை வரப்போகிறார். அந்த இரண்டாவது வருகையைத்தான் இங்கே இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு காத்திருக்கிறனா. இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். பிரியமானவர்களே, நிறைய பேர் இயேசு கிறிஸ்து வரக்கூடாது, சீக்கிரம் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் உலகத்தில் வாழலாம், இன்னும் கொஞ்ச நாள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணமே, பையனுக்கு கல்யாணம் பண்ணமே, அவங்களெல்லாம் நான் பேரம்பிள்ளைங்களாம் பார்த்துணுமே, இப்படிலாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு அம்மா, நான் போய் நின்றுட்டு இருக்கிறேன், என்ன நான் வந்தது தெரியாமல் உபாசத்தில், அண்ணரே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், அது வரைக்கும் உங்கள் வறுமை கொஞ்சம் தாமதிப்பதாக. ஜனங்க ரட்சிக்கப்படணும், வருகை தாமதிக்கணும் ஜெபம் பண்ணல. இவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம், பையனுக்கு, இவங்க என்னன்னா ஃபுல்லாக இயேசு வர்றார், இயேசு வர்றார், சீக்கிரம் வர்றார், சீக்கிரம் வர்றார் சொல்லி சொல்லி பயம் வந்துருச்சு. எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போயிட போகிறோமோ அப்படின்ற ஒரு இதில் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. தோத்துறோம். பிரியமானவர்களே, நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் என்று அவர் சீக்கிரம் மகிமையில் வெளிப்பட போகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் அவர் மகிமை பொருந்தினவராக வெளிப்பட போகிறார். அந்த மகிமையின் பிரசன்னம் எப்படி இருக்குன்றத பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மகிமையின் பிரசன்னமாகுதல், அந்த மகிமையின் பிரசன்னமாகுதல் 3 வகையாக சொல்லப்படுகிறது. ஒன்று, தம்முடைய மகிமையோடு அவர் வெளிப்படுவார். இரண்டாவது, பிதாவினுடைய மகிமையோடு வெளிப்படுவார். மூன்றாவது, தூதர்களுடைய மகிமையோடு என்ன செய்வாரா? வெளிப்படுவார். பரிசுத்த தூதர்களுடைய மகிமையோடு அவர் வெளிப்படுவாராம். அப்போ அந்த மகிமையின் பிரசன்னமாகுதல், இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதல், முதலாவது அவர் தன்னுடைய மகிமையிலே அவர் வெளிப்படுவார். அவருக்கென்று ஒரு மகிமை இருக்கிறது, தன்னுடைய மகிமையிலே அவர் வெளிப்படுவார். நான் 2 குறிப்புகளை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். தன்னுடைய மகிமையிலே அவர் வெளிப்படுவார் என்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் உள்ள முதல் 8 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். இயேசு மறுரூப மலைக்கு போய் பேதுருவை யோவானையும் கூட்டிக் கொண்டு போனாரு. வாசி. பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் 3 பேரையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலைக்கு போனார். அவருக்கு முன்பதாக மறுரூபமானார். இதுதான் தம்முடைய மகிமை. இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையில வெளிப்படும் பொழுது அவர்களுக்கு முன்பதாக மறுரூபமானார். அந்த மறுரூபம், அந்த மகிமை எப்படிப்பட்டதா இருந்தது? வாசிங்க. ஓ, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அதுதான் இயேசுவினுடைய மகிமை, தம்முடைய மகிமை. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசே எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமா போட்டு இங்கேயே இருந்தெல்லாம். வாசிங்க. அவர் பேசுகையில் ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை கேட்டார்கள். முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள்,
பயப்படாதீர்கள் என்றார். அவர்கள் எழுந்து கண்களை ஏறிட்டு பார்த்தபோது இயேசுவை தவிர வேறொன்றையும் காணவில்லை. தம்முடைய மகிமைனா என்ன? இயேசு வெளிப்படும் போது தம்முடைய மகிமையோடு வெளிப்படுவாராமா? அந்த மகிமை என்ன? அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்ததான். அதுதான் மகிமை. இன்னும் சுவிசேஷங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்தில் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மை ஆயிற்று. ஒளி அவர் வஸ்திரமாக தரித்திருக்கிறார் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். காற்றின் மீது சட்டைகளை அடித்து ஏறி சொல்லுகிறார், ஒளி அவர் வஸ்திரமாக அவர் தரித்திருக்கிறார். அவ்வளவு சர்வ மகிமை பொருந்திய தேவன் தம்முடைய மகிமையோடு வரப்போகிறார். நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அவர் இரண்டாம் முறை வரும் பொழுது தம்முடைய மகிமையோடு கூட அவர் பிரசன்னமாவார். அப்படின்னா சூரிய வெளிச்சத்திலும் அதிக வெளிச்சத்தை பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. அகிரிப்பா ராஜாவை பார்த்து சொல்றாரு, ராஜாவே, நாங்கள் பகலிலே மத்தியான வேளையிலே தமஸ்குவின் நடு வீதியிலே நாங்கள் வரும் பொழுது சூரிய பிரகாசத்திலும் அதிகமான பிரகாசம் எங்களை சுற்றிலும் பிரகாசிக்கிறதை கண்டேன். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அதான் தம்முடைய மகிமை. அதை பார்த்தவர்கள் புத்தி பேதலித்து போயிட்டாங்க. என்ன பேசுறோன்னு அவங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இருக்கிறவங்க அந்த மகிமையில உங்கள் மனம் புதிதாகிறதுனால, மறுரூப மலைக்கு தானே அவர் போனாரு. வசனம் சொல்லுது, அந்த மறுரூபம் எப்படி வரும்? உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மகிமை மேல மகிமை அடைந்து, அந்த மகிமை மேல மகிமை எப்படி வரும்? உங்கள் மனம் புதிதாகிறதுனால. ஒவ்வொருத்தங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உள்ள யார் இருக்கிறாங்கன்னு. அல்லேலூயா. முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். சிலருடைய முகம்லாம் வறட்சியான முகமா இருக்கும், அது தெரிஞ்சிடும் உள்ள இது பாலைவனமா இருக்குது. சில முகமெல்லாம் தூங்கும், பகலெல்லாம் தூங்குது, நைட்டெல்லாம் தூங்குது, சர்ச்சில் வந்தாலும் தூங்கிட்டு இருக்கு. அப்போ என்ன முகம் அது? நீங்கள் சொல்லுங்க. ஆனால் இயேசுவினுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்த முகம். நீங்கள் அந்த மகிமையின் பிரசன்னமாகுதல்ல நீங்கள் இருந்தீங்கன்னா, மோசே அந்த மகிமையோடு கூட இருந்தார். அவர் இறங்கி வரும் பொழுது மோசேயினுடைய முகமும் சூரியனை போல பிரகாசித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்கள் அவனை பார்த்து பயந்தார்கள், அவனை கிட்டி சேர்றதுக்கு பயந்தாங்க. உங்க முகம் எப்படி இருக்கு? யோவானை கல்லறிஞ்சு ஸ்தேவானை கல்லறிஞ்சு கொல்றாங்க, அப்ப கூட அவனுடைய முகம் தேவ தூதனை போல இருந்ததுன்னு பார்க்கிறோம். உபத்திரவத்தில் அவனுடைய முகம் எப்படி இருக்குங்க? தேவ தூதனை போல இருக்கு. நீரோ மன்னன் யூதர்களை, கிறிஸ்தவர்கள், யூதர்களாக இருந்து கிறிஸ்தவர்களாய் மாறினவர்களை எல்லாம் பெரிய அரங்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தி சிங்கங்களை விட்டு கடிக்க வச்சான். சிங்கங்கள் துரத்தி துரத்தி அவங்களை கொல்லுது. ராத்திரியில் செத்தவங்களுடைய முகத்தை பார்க்கறதுக்கு ஒரு ராந்தல் லைட், அப்போ கரண்ட் கிடையாது இல்லையா, லைட் எடுத்துன்னு போய் பார்க்கிறான். ஒவ்வொருடைய முகமும் சிரித்த முகமாக இருந்ததா. அதை பார்த்து அவன், சிங்கம் ஒரு மனுஷனை கொடூரமாக துரத்தி கொள்ளுதுன்னா இவன் முகத்தில் எப்படி இந்த சிரிப்பு வருது? அல்லேலூயா. சிலருடைய முகம் எப்படி இருக்குது? சிரிச்ச முகமாக இருக்கு. சில ஆளுங்க எப்பவுமே சிரிச்ச முகமாக இருக்கும். சாவு வீட்டில் கூட உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பான். அவன் என்ன முகமாக தெரில. சிலருடைய முகம் எப்பவுமே விகாரமாக இருக்கும். ஆனால் தேவ மகிமை நிறைந்த முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அவன் ஜீவன் போகும்போது சிரிச்சுக்கிட்டே போகிறான் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுவினுடைய முகம் சந்திரனில் உள்ள ஒளியில் இருக்கிற முகத்தை போல இருந்தது. அவருடைய முகம் எப்படிப்பட்ட முகம்? தம்முடைய மகிமையின் பிரசன்னமாகுதல். தம்முடைய மகிமையோடு வரார். அவருடைய மகிமை அதுதான் பிரியமானவர்களே. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 14-15 அவருடைய மகிமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 1:14-15 சத்தமா வாசியுங்கள். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையின் கண்களா இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்திலே வைக்கப்பட்ட பிரகாசமான வெண்கலத்தை போல இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ள இரைச்சலை போல இருந்தது. 17வது வசனம் நீங்க தொடர்ந்து வாசி பாருங்க. 17வது வசனத்திலே, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல விழுந்தேன்.
அங்கே அவருடைய மறுரூப மலையில பார்த்த 3 பேர் அவர்களும் செத்தவனை போல விழுந்தாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை. அல்லேலூயா. அவர் மகிமை பொருந்தினவராக பிரசன்னமாக போகிறார். இரண்டாவது, பிதாவினுடைய மகிமையோடு அவர் வருகிறாராம். பிதாவினுடைய மகிமை என்றால் என்ன? யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பார்க்கும் பொழுது, பின்பு மோசேயும் ஆரோனும் 70 பேர் ஏறி போய் பிதாவாகிய தேவனை தரிசிக்கிறார்கள். அந்த மகிமை எப்படிப்பட்டதா இருந்ததா? அவருடைய பாதத்தின் கீழ் நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு பிதாவினுடைய மகிமை எப்படிப்பட்டதா இருக்கிறது. அவரை குமாரனுடைய மகிமையை நாம் பார்த்தோம். இயேசு தம்முடைய மகிமை நிறைய இருக்கு, சொல்லிட்டே போலாம். உன்னத பாட்டெல்லாம் அவருடைய மகிமை ஏராளமா இருக்கு, பேசிட்டே போலாம். ஆனா இங்க பாருங்க, பிதாவினுடைய மகிமை. அது என்ன பிதாவினுடைய மகிமை அப்படின்னா, அவருடைய பாதத்திற்கு கீழே நீல கல் இழைத்தது போல, வானத்தின் பிரபையை போல. பிரியமானவர்களே, இந்த நீல கல் இழைத்தது அப்படின்றதுக்கு சரியான விளக்கம் என்ன? அது தெய்வீக அன்பு. அல்லேலூயா. நீலம், பைபிள்ல நீலம், இந்த ப்ளூ கலர் இருக்கு பார்த்தீங்களா, லைட் ப்ளூ, அப்படி பைபிள்ல எங்கெல்லாம் வருதோ அங்க எல்லாமே தெய்வத்தினுடைய அன்பு தான். பிரியமானவர்களே, தேவன் அன்பா இருக்கிறார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனே. நீங்க பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவனை பட்சிக்கிற அக்னியா அப்படிதான் பயங்கரமா நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா பிதாவாகிய தேவன் மிகுந்த அன்புள்ளவர் என்பதை நீங்க அறியணும் சொன்னா உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். சில காரியங்கள் அது மறைஞ்சு புதையல போல கிடக்குற. பாருங்க, இந்த பாளையத்துல, ஜனங்களுடைய பாளையத்துல பிதாவாகிய தேவன் சொல்றாரு, நீ இந்த ஜனங்களுக்கு நடுவே எனக்கு ஒரு டென்ட்டை போடு, இவங்களுடைய கூடாரத்தை போல எனக்கு ஒரு கூடாரத்தை போடு, நான் வந்து இவர்கள் நடுவில் என்ன செய்ய போறேன் அப்படின்னா. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் அவ்வளோ பயங்கர உக்கிரமா காட்டுறாங்க, ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அந்த தேவன் மனுஷர் மத்தியில வந்து வாசம் செய்யணும்னு விரும்புறாருன்னா, அவர் எவ்வளவு தாழ்மை உள்ளவராக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எவ்வளவு அன்புள்ளவராக அவர் காணப்படுகிறார். அதுதான் இளநீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாக. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, தெளிந்த வானத்தின் பிரபை என்று சொல்லப்படுது. அது பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே அன்பே உருவான தேவன், பரிசுத்தமே உருவான தேவன், அவர்தான் பிதாவாகிய தேவன். அதுதான் பிதாவாகிய தெய்வத்தினுடைய மகிமை. இயேசு வெளிப்படும் பொழுது அந்த பிதாவின் மகிமையோடு கூட அவர் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையும் கூட இந்த 2 காரியம் தான் பிதாவினுடைய மகிமை. ஒன்று அன்பு, இன்னொன்று பரிசுத்தம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள், அதான் பிதாவாகிய தெய்வத்தின் பாதத்தின் கீழாக நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாக தெளிந்த வானத்தின் பிரபை என்று சொல்வது அன்பும் பரிசுத்தமும். பிரியமானவர்களே, இந்த சபையை குறித்து வேதம் சொல்கிறது அன்பிலே பரிசுத்தம் என்று சொல்லி. அல்லேலூயா. 3வதாக, நேரம் இல்லாததினால நான் வேகமாக கடந்து போகிறேன், தூதர்களின் மகிமை. தூதர்களினுடைய, பரிசுத்த தூதனுடைய மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவ ஒரே ஒரு தூதன் இறங்கி வந்தான். அந்த ஒரு தூதனுடைய மகிமையினாலே பூமி முழுவதும் என்ன செஞ்சுதான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து வரும்போது பரிசுத்த தூதனுடைய மகிமையோடு வருவாராம். ஒரு தூதன் இறங்கி வந்து நின்றதுனால பூமி முழுவதும் பிரகாசமாயிட்டான். ஆனா இயேசு கிறிஸ்து மகிமையின் பிரசன்னமாகுதலிலே எத்தனை தூதர்களோடு அவர் வரப்போறாரு? ஒரு தூதனோடு வரப்போறாரு. வேதம் சொல்லுது 1000 தூதரோடு வரப்போகிறாரா. அப்படி ஆனால் அந்த மகிமையின் பிரகாசம் எத்தகையதா இருக்கும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் பிரியமானவர்களே. அல்லேலூயா. நீங்க இந்த தூதர்களை குறிச்சிலாம் நம்ம இதெல்லாம் பேசும்போது எனக்கு பல காரியங்கள் சொல்றார்.
எனக்கு இப்போ நான் எழுதிட்டு வராததெல்லாம் சில விஷயங்கள் எனக்கு மனதில் வருது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்த பொழுது அந்த மேய்ப்பர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க சென்ற தூதர்கள் வந்து நின்ன போது என்ன நடந்தது? அந்த சனமே பரம சேனையின் திரள் அவர்களை சுற்றிலும் வந்து நின்னதா. அப்பனா ஒரு பெரிய மகிமை அவர்களை சுற்றிலும் என்ன செய்ததா? பிரகாசித்ததா. அதுதான் தூதர்களின் மகிமை. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எபிரேயர் 1 அதிகாரம் 6வது வசனத்திலே, எபிரேயர் 1 அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, தம்முடைய முதற் பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது தம்முடைய தூதர்களை எல்லாம் அனுப்பி அவரை தொழுது கொள்ளும்படி செய்தாராம் பிதாவாகிய தேவன். பாருங்க, யோசித்து பாருங்க, ஒரு தூதனுடைய மகிமை இப்படி இருக்குமானால் ஆயிரமான தூதர்களோடு கூட அவர் வரப்போகிறாராம். அதுதான் நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். அது மாத்திரமல்ல, இன்னொரு சில சத்தியம் இருக்கிறது பிரியமானவர்களே. நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். 3 விதமான சத்தங்கள் வேற துணிக்கும் அந்த மகிமையின் பிரசன்னமாகும் பொழுது. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16வது வசனம். கொஞ்சம் வேகமா வாசிங்களேன். 4 அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே, முதலாவது ஒரு சத்தம், ஆரவாரம். யாருடைய சத்தம் அது? கர்த்தர் தாமே. தாமே அப்படின்னா அந்த சத்தம் யாருடையது? அவரே ஆரவாரம் பண்ணிட்டு தான் வராரு. ஸ்தோத்திரம். 2வது பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், 3வது தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமையின் பிரசன்னமாகுதல். முதலாவது அவரே என்ன செய்றாரு? ஆரவாரத்தோடு இறங்கி வரார். வேலூரில் ஒரு சிஎஸ்ஐ சபையில் செய்தி கொடுக்க போயிருந்தேன். பல வருஷங்களுக்கு முன்பதாக, கோவிடுக்கெல்லாம் முன்பதாக. அங்கே சின்ன பிள்ளைகளெல்லாம் பக்கத்தில், அது ஒரு சிஎஸ்ஐ கேம்பஸ், அதுக்குள்ளே சின்ன பிள்ளைகளெல்லாம் வச்சு ஒரு இடத்துல போட்டாங்க. தாய்மார்கள் எல்லாம் இங்கே இருந்தாங்க. ஆராதனை முடிஞ்ச உடனே இந்த தாய்மார்கள்லாம் ஒரே சத்தம் போட்டு அழுறச்சு ஓடுறாங்க. நான் என்ன எதுக்கு ஓடுறாங்கன்னு சொல்லி போய் பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, என் பிள்ளை அழுகிற சத்தம் கேட்குது, அதனால நாங்கள் ஓடுறோன்னா 2-3 தாய்மாருங்க ஓடுறாங்க. அந்த ஆரவாரம் பண்ணிகிட்டே போகிறாங்க. அதை வந்துட்டேன், அழாதரா ராஜா, அதை வந்துடுறேன்டா என் கண்ணுன்னு ஓடுறாங்க. அப்போ தான் யோசித்தேன், ஆரவாரத்தோடு ஓடுறது அதுதான் பொழுது. அப்படியானால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு வரப்போகிறாராம். மணவாளன் மணவாட்டியை சந்திக்கும்படி ஆயத்தத்தோடு வரப்போகிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல் அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. ஒரு சிநேகிதனை சந்திக்கிறது போல எப்படி நீங்க நினைக்கிறீங்களோ அப்படிதான் வரப்போறாரு. அல்லேலூயா. அவர் நம்முடைய ஆத்ம மணவாளனா, அவர் ஆத்ம மணவாளனா தான் வருவார். அவர் என்னுடைய தகப்பனா தகப்பனா தான் வருவார். அல்லேலூயா. அதுதான் அவருடைய ஆரவார சத்தம். பிரதான தூதனுடைய சத்தம். வெளிப்படுத்தல் 12:7 வாசிங்க. 12:7 பிரதான தூதனுடைய சத்தம். யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினா. வலு சர்ப்பமும் அவனை சேர்ந்த தூதரும் ஜெயம் கொள்ளவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மகிமையின் பிரசன்னமாகுதலோடு வரப்போறாரு. வரும்பொழுது வானத்திலே ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்திலே மிகாவேல் தான் என்ன செய்ய போறான்? யுத்தம் செய்யறான். அந்த மிகாவேலுடைய சத்தம், அந்த பிரதான தூதனுடைய சத்தம் என்னவா இருக்கும் அந்த யுத்தத்துல? நீ ஒதுங்கு, கர்த்தர் வர்றாரு, ராஜரீகம் பண்ணி கொண்டு வர்றாரு. ஆயிரமான தம்முடைய சேனைகளோடு கூட அவர் இறங்கி வருகிறார். நீ அவருக்கு வழிவிடு. அவனை ஆட்டுக்குட்டியானவர் அவனோடு யுத்தம் பண்ணி அவனை ஜெயிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்போ யுத்தம் வானமண்டலத்தில் தான் யுத்தம் நடக்குது. வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோட யுத்தம் நடக்குது. இங்கே ஆடுறதெல்லாம் சும்மா, அதெல்லாம் சும்மா பலவீனமான பிசாசு, சும்மா ஏச்சுவை நாமத்தை சொன்னா போயிடும். அல்லேலூயா. ஆனா பொல்லாத ஆவிகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் இருக்கு. அவர் வரும் பொழுது அதை எல்லாவற்றையும் யுத்தம் செய்து ஜெயம் எடுக்கிறார்கள். அதுதான் நீ தோற்று போனாய் என்று சொல்லி ஜெய கம்பீர சத்தம், அந்த பிரதான தூதனுடைய சத்தம். அடுத்தது தேவ எக்காலம். பிரியமானவர்களே, அதை நாம எக்கால பண்டிகையில் நாம் அதை குறித்து அதிகமாக தியானித்தோம். ஏன் இதுக்கு தேவ எக்காலம்னு பேர்? முதல்ல ஆண்டவர் ஜனங்களோடு பேசும்போது எக்கால சத்தமாக பேசினாரு. ஜனங்கள்லாம் பயந்து போய் ஆண்டவர் பேச வேண்டாம் மோசே நீ பேசுனாங்க. அதோட ஆண்டவர் ஜனங்களோட பேசத்தான் நிறுத்தினாரு. த்ரூ மோசஸ், அது மூலமாக தான் பேசினாரு. கடைசியாக கேட்க போகிற சத்தமும்
எக்கால சத்தமாக தான் இருக்க போகுது. முதல்ல கேட்ட சத்தம் எக்கால சத்தம், கடைசியாக கேட்க போகிற சத்தமோ எக்கால சத்தம். அது தேவ எக்காலம். ஏனென்றால் தேவனே அதை என்ன செய்ய போகிறாரு, அதைத்தான் இந்த தீத்துல சொல்கிறோம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்காக. அல்லேலூயா. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிற, அல்லேலூயா, அந்த எதிர்பார்த்து காத்திருக்கிற மகிமையின் பிரசன்னமாகுதலை காத்திருக்கிற நாம் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு காத்திருப்பவர்களாக நாம் இருக்கணும். கடைசி எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாமல் எழுந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு காத்திருப்பதோடு கூட நாம் காணப்பட வேண்டும். அந்த ஆனந்த பாக்கியத்திற்கு நாம் காத்திருக்கணும். எப்படி நாம் காத்திருக்கணும்? லூக்கா 12ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு எஜமான் எப்பொழுது வருவார் என்று சொல்லி காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். வாசிங்க 12ஆம் அதிகாரம் 35-36. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் பொழுது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்போது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக அந்த மகிமையின் பிரசன்னமாகிற ஆனந்த பாக்கியத்திற்கு காத்திருக்கிற நாம் எப்படி காத்திருக்கணுமா? எஜமான் எப்பொழுது வருவார் என்று. ஒரு வேலைக்காரன் தன் அறையை கட்டி கொண்டுனா ஒரு யூனிஃபார்மை போட்டு பெல்ட்டை மாட்டிட்டு டைட்டா உட்காந்துட்டு இருக்கிறான். விளக்கு அணிஞ்சிடக்கூடாதுன்றது எப்பொழுதும் விளக்கை எரிய முடியா எண்ணெயை வைத்துக் கொண்டிருக்கிறான். எஜமான் வரும் பொழுது அந்த வேலைக்காரன் அவருக்கு கதவை திறக்க முடியாது காத்திருக்கிறானே, அதுபோல மகிமையின் பிரசன்னத்திற்காக காத்திருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்திற்கு காத்திருக்கிற நாம் ஒரு எஜமானுக்கு காத்திருக்கிற வேலைக்காரனை போல காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, 130ஆம் சங்கீதம் 5-6 வசனம் சொல்லுகிறது. 130ஆம் சங்கீதம் 5-6 வசனம் சொல்லுகிறது, எப்பொழுது விடியும் என்று ஜாமக்காரன் காத்திருக்கிறது போல. வாசியுங்கள். என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரனை போல நாம் நம்பி இருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையோடு, பிதாவின் மகிமையோடு, தூதர்களுடைய மகிமையோடு அவர் பிரசன்னமாக போகிறாரே, அந்த பிரசன்னமாகுதலுக்கு காத்திருக்கிறவன் எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரனை போல் அவன் காத்திருப்பானாம். பிரியமானவன், யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கும் பொழுது யாக்கோபு 5ஆம் அதிகாரம் இப்படி இருக்க, சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம காத்திருக்கிறவர்களாக, பொறுமையோடு காத்திருக்கிறவர்களாக, கிறிஸ்து வருமளவும் அவருடைய வருகைக்கு காத்திருக்கிற நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு ஆள் காத்திருந்தது கூட நாம் சொல்கிறேன். பூமியில் பயிரிடுறவன் அது எப்போ முளைச்சி அது எப்போ வளைஞ்சி அதுக்காக எல்லா காலத்துக்கும் வெயிட் பண்ணி அந்த பூமியின் நற்பலனை அடைய காத்திருக்கிறான். அது போல எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 வசனங்களை 8, 9, 10 எபிரேயர் 11 அதில் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போதே கீழ்ப்படிந்து விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்தின் உடன் சுதந்திரவாளியாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே ஒரு பரதேசியை போல அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதற்காக அவன் காத்திருந்தான். பிரியமானவர்களே, கர்த்தர் உண்டாக்கின திட அஸ்திபாரமுள்ள நகரம் வர காத்திருப்பதற்கு பூமியில ஒரு பரதேசியை போல. பரதேசினா இந்த உலகத்தில் அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, இந்த உலகத்துல ஒரு பாக்கியமே கிடையாது, அந்த உலகத்துல ஒரு பிடிப்பும் கிடையாது, ஒன்றும் இல்லாதவன் அவன் தான் பரதேசி. அல்ல, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, யாராவது கொடுத்தா தான் உண்டு.
அதுபோல அவன் காத்திருந்தான். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னமாகுதல், முதலாவது கிருபை பிரசன்னமாச்சு, நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரெண்டாவது அவருடைய அன்பு, தயவு, இரக்கம் பிரசன்னமாச்சு, நாம் எல்லாரும் மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். மூன்றாவது அவர் தம்முடைய மகிமையோடு ஆனந்த பாக்கியம், அதுதான் கிறிஸ்துவினுடைய பிரசன்னமாகுதல். கர்த்தருக்கு சோதனை நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதல், பிதாவின் மகிமையோடு, தம்முடைய மகிமையோடு, தூதர்களுடைய மகிமையோடு கூட அவர் பிரசன்னமாக போகிறார். அதற்காக நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஒரு வேலைக்காரன் எஜமானுக்கு காத்திருப்பதை போல, அல்லேலூயா அல்லேலூயா, பொழுது விடியும் எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஒரு ஜாமக்காரனை போல, பயிரிட்டவன் எப்பொழுது இது விளைந்து பலந்தரும் என்று பயிரிடுகிறவன் காத்திருக்கிறது போல, ஒரு பரதேசியை போல கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை அடைய வேண்டும் என்று காத்திருந்த ஆபிரகாமை போல தேவ சமூகத்தில் காத்திருப்போம். அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்தார்கள், காத்திருந்தார்கள், எருசலேமிலே காத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு பொழிந்தருளப்பட்டார். இன்றைக்கும் நாம அந்த பிரசன்னமாகுதலுக்கு காத்திருப்போம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். எல்லாரும் எழுமே நின்று கண்களை மூடி ஹல்லேலூயா. நாம் நம்பி இருக்கிறோம்.